வணக்கம்டா மாப்பிள்ள துபாயில இருந்து. எங்க இருந்து? ஓ, எங்க கூட சவாலா? அவ்வளோ பெரிய ஆள் ஆயிட்டீங்களா நீங்க? எந்த டைம்ல சொல்றல்ல, இங்க நாங்க வந்து ஏதோ லைட்டா சில பல குண்டுகளை வீசினதும் கோயம்புத்தூர் தான் பெஸ்ட்ன்ட்ட. வெல் மழை வந்து அடிச்சுட்டு போனா கோயம்புத்தூர் தான் பெஸ்ட்னா புரியல. கோயம்புத்தூர்காரங்களாங்க நீங்க? பிறந்ததுல இருந்தே கோயம்புத்தூராங்க? நீங்க கோயம்புத்தூர் பாஷை பேசி நான் பார்த்தது இல்லைங்க, அதுக்கு தான் கேட்டேனுங்க. நல்லா சென்னை பாஷை பேசிட்டு இருந்தீங்களா? தாய் முக்கியமா ஃப்ரெண்டு முக்கியமான? தாய் தான் முக்கியம். அப்ரோட்டா கட் பண்ணுமா? ஃப்ரெண்டை விட்டு கொடுக்க மாட்டேன், பயப்படாத. ஏன்? எங்க கொடிக்குளம் பேச்சு தெரியாதுன்னு சொல்லுங்க பாப்போம். ஏய், கொடிக்குளம் பேச்சு என் தங்கச்சி மாதிரிடா. தங்கச்சி மாதிரியோ அக்கா மாதிரியோ பேச்சியே தெரியும்ல. அப்புறம் ஏன் வந்து வீக்கெண்ட் ஆனால் ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போகணுன்னா மட்டும் நீ இங்கே இருக்கும் போதும் சரி, இப்போ என் பொண்டாட்டியும் சேர்ந்து லெஃப்டில் 2 விட்றா, ரைட்டில் 2 விட்றா, என்ன என்ன கணக்கு இதெல்லாம்? என் பொண்டாட்டி தான் பிரச்சனைன்றியா? என் மனைவி பக்கத்துல இருக்க நினைச்சு இப்படி சத்தமா பேசுறியா? என் மனைவி பக்கத்துல தான் உட்காந்துக்கிறா, பொண்டாட்டியிலே பிரச்சனை தான்ன்ற. நான் மாமியார் என்ற என்னது? என்ன ஒரு கருத்து ஆட்டோ பின்னாடி எழுதலாம் போலயே. இப்ப இருக்க நிலைமைக்கு எழுத முடியாதுமா. இப்ப இருக்க நிலைமைக்கு எங்களை காப்பாத்துங்கன்னு தான் எழுதணும் எல்லாம். என்ன போட்டானுங்க? 5 மணி நேரம் சென்னையில சுத்துது ஃப்ளைட்டுங்கறானுங்க. 5 மணி நேரம் சென்னையில சுத்துதா ஃப்ளைட்டா? சென்னையில சுத்திட்டு இருக்குது இறங்காம அப்படின்றாங்க. என்னமா போறாங்க இந்த யூடியூப்ல பார்த்துட்டு என்ன டென்ஷன் தான். அட்லீஸ்ட் சரி ஓகே, நீ வந்து ஃபுல் ஃபேஸ் காட்டலனாலும் பரவாயில்ல, ஒரு பாதி முகமாவது காட்டலாமே. மறுபடியும் லைட்டா வெள்ள முடி எட்டி பாக்குது பாருங்க, அழகு குறையிற மாதிரி இருக்கு. அம்புஜாம் என்ன 1 மாசம் கூட ஆகல? எந்த கடைக்கு போய் ஃபேர் அண்ட் லவ்லி வாங்குவ? அவங்க வீடியோ பார்த்துருப்பாங்களோ என்ன மோனி ஃபேர் அண்ட் லவ்லி அண்ணாச்சு. அவங்க யோசிப்பாங்க, அம்மா நானும் கூட ஃபேர் அண்ட் லவ்லி உங்களை பார்த்து தாங்கம்மா போட ஆரம்பிச்சேன் அப்படின்னு. கேட்க வேண்டியதானே, என்னம்மா பிராண்ட்மா யூஸ் பண்ற நீன்ட்டு சொல்லிருப்பியே. என் மருமக கண்டதை போடுறான்னு அவளை விட நான் அதுவும் கரெக்டு தான். வேணாம் நான் எதுவும் சொல்ல வரல. அப்புறம் நான் நடுவில் மாட்டிக்கின்னு இந்த பக்கம் வராரு அந்த பக்கம் வராரு இந்த பக்கம் வராரு நம்மளும் அந்த பயம் இருக்கட்டும். இல்லை சொல்ல மாட்டியா? அப்பனா ஓகே, நான் கூட இல்லை. நீ என்னத்த அழகு ரெடி ஆகுறா? நான்லாம் ஃபேர் அண்ட் லவ்லி போட்டேனாலே இப்போ நேச்சுரல் அழகுனியா, அதனால கேட்டேன்.
டேட்ஸ் நட்ஸ் எல்லாம் வந்திருந்ததா? வந்துச்சு. நான் என்னடா சுகர் யாரு ஃபோன் பண்றாங்க. சுகி சுகி ஸ்விக்கி ஸ்விக்கி சுகியா சகியா. அப்புறம் நீ என்னது அப்படின்னா தெரியலைங்க. சாப்பாடுலாம் சொல்லிருப்பான் ஆர்டர் போடுறதா நீ எதுவும் செய்யாதம்பான அப்படின்னு சொல்லிட்டு போய் வாங்கிட்டு வந்தேன். வாங்கிட்டு வந்து முதல்ல பார்த்தா ஏதோ ஸ்நாக்ஸ் மாதிரி தெரிஞ்சது. ஓ இந்து நமக்கு ஸ்நாக்ஸ் வாங்கி அனுப்பிச்சிக்கிறா. ஓ இந்து அப்ப கூட உனக்கு பெத்த பையன் வாங்கி அனுப்புவான்னு தெரியாம இந்து மேல நம்பிக்கை. அங்க இருக்கும்போது ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கி தருவா. அப்புறம் அன்னைக்கு ஊருக்கு வந்து துபாயில இருந்து இறங்கி அன்னபூர்ணா சாப்பிட்டுட்டு ஸ்நாக்ஸ் பிஸ்கெட் எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்தா அப்படின்னு பார்த்தேன். எங்க அம்மா ஸ்நாக்ஸ் போட்டோடனே இந்து தான் போட்டிருப்பா நமக்கு அப்படின்னு வந்து உன் மேலே அவ்வளோ ஹை ஹோப்ஸ் வச்சிருக்கு. ஆனால் பெத்த பையனும் போடுவான்றத மறந்துட்ட. இந்த கார்த்தி தான் வந்து உனக்கு எல்லான்றத மறந்துட்ட. பெரிய இது வந்து பார்க்கல, சின்னதா இருந்துச்சுல. ஏதோ மிச்சரோ முறுக்கோ இல்ல தெரிஞ்சது. பார்த்துட்டு நான் அப்படியே பெரிய கவரை தூக்கி பார்த்துட்டு அப்படியே நடந்து வந்துட்டு இருந்து ஏதோ ஸ்நாக்ஸ் போட்டுக்கிறாங்க ஆர்டர் பண்ணிருப்பாங்க இங்க இருந்து அப்படின்னு நினைச்சேன். பெண்ணை ஒண்ணு நினைச்சேன்னா மொண்டாட்டி நினைச்சேன். ரெண்டும் ஒண்ணுதான். வாய் மட்டும் இல்லைன்னா நாய் தூக்கிட்டு போயிடும் நல்லா. சரி நான் சொல்லித்தராம நல்லா பேசுறமா நீ என்ன நினைச்ச அப்படின்னு. பாடுங்க நல்லா பாடுங்க. பெத்த பையனை விட்டுட்டு ஜாலியாக தனியாக உட்காந்துருக்கமே கொஞ்சமாவது ஃபீலிங்ஸ் இருக்கானா அங்கே உட்காந்து உன்ன நினைச்சேன் நான் உன்ன நினைச்சேன்னு பாட்டு. நீ என்ன நினைச்ச இப்ப ரெண்டும் ஒன்னாச்சு. அது நம்ம யாரு பிரிச்சா எடையில கோடு கிழிச்சா அதானே. அது எனக்கு வடிவேலு பாடின அந்த கோடு தான் ஞாபகம் வருது. இங்க ஏதோ குண்டு போட்டுட்டு இருக்கானுங்க போல இருக்கு. என்னடா நீ குண்டு போடுற எனக்கு என்னதுலையா? அந்த ஊர்ல இருந்து குண்டு போடுறாங்களா அவங்க வந்து நைட் 11 மணி 12 மணிக்கு மேலதான் வந்து தூங்கி எந்திரிப்பாங்க. அவங்க நைட் 12 தூங்கி எந்திரிச்சு குண்டு போடுவானுங்க. அவங்களுக்கு எப்ப எந்திரிக்கிறாங்களோ அப்பதான் அவங்க நைட் டியூட்டில இருக்காங்களாமா. காலையில தூங்குவாங்க. இப்ப நைட்ல இப்படி ஒர்க் போறவங்க அப்படிதானே இருப்பாங்க. அவங்க 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 ஊர்ல வந்து நைட்ல தான் ஒர்க் போவாங்க. அவங்க ஒர்க் வந்து குண்டு போடுறது. ஸோ நைட்ல தான் ஒர்க் பண்ணுவாங்க. இப்ப முன்ன பேச மேல வந்தது. நம்ம வீட்டு மேல இல்ல. துபாய் கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி எங்கேயாவது நீ நினைக்கிற மாதிரி பயப்பட வேணாம். அது வந்து போடுற இடத்துல வந்து இவங்க யுஏஇயோட மிசைல் வந்து தட்டி ஸ்டாப் பண்ணிடும் மேலேயே வானத்திலேயே. இருந்தாலும் அதோட ஏதாவது மேலே தடுத்து விழுறதுல மீதி அதை மிச்சம் மீதி இருக்கும்ல அது கீழே விழும்போது பார்த்துருங்க வீட்டுக்குள்ளே இருங்கன்றதுக்கான மெசேஜ். அது எல்லா துபாயில இருக்க எல்லாருக்கும் இந்த மெசேஜ் போகும் சேஃபா இருக்குன்றதுக்காக. நான் உன்கிட்ட பேசுறேன் லைவா வந்துருது. உனக்கு ட்ரம்ப் நம்பர் இருக்கா? நான் கொடுக்குறேன் டைரியில எழுதி வச்சு நாளைக்கு காலைல கூப்பிட்டு பேசு. போன் எப்படி இறங்கி பெத்த பையனுக்காக ட்ரம்ப் கூட உன்னால பேச முடியாதா? முன்னாடி 2 0 போட்டோன்னா எங்கனாலும் கனெக்ட் ஆகும். ஏன் அங்க இப்ப ஊர்ல இருந்து மாமாலாம் உனக்கு சவுதி அரேபியால இருந்து கூப்பிடுறது இல்லையா? அமெரிக்கால இருந்து மாமாலாம் பேசுறது இல்லையா? சரி நீ ட்ரம்ப் கிட்ட நாளைக்கு காலையில கூப்பிடுவியா? ட்ரம்ப்மா ட்ரம்ப் ட்ரம் இல்லமா அவரு. இன்சல்ட் ரொம்ப கேவலப்படுத்துறான். இரு ரெண்டாவது வருது. இரு ரெண்டாவது அடிக்குது. இரு வயிற்ற கலங்க. எனக்கெல்லாம் நான்லாம் தலைகாணி வச்சுட்டு உட்காந்து இருந்தேன். ஒரு வாட்டியும் உச்சா போயிடுறேன் சவுண்ட் வரும்போது. அந்த அளவுக்கு பயத்துல இருக்கேன். எங்க அடிக்குதோ அங்கேயேதான். நீ எனக்காக ஒண்ணு பண்ணு. காலையில ட்ரம்ப்புக்கு நான் கொடுக்குற நம்பருக்கு போன் பண்ணி ட்ரம்ப் இங்க பாரு போதும் எல்லாத்தையும் நிறுத்திக்குவோம்.
ஆமா, இதுக்கு மேல தாங்காது. இந்த லூசு போயிட்டு வந்து இந்த கடியாரத்தை காப்பாத்தி பத்திரமா உள்ள கொண்டு வைங்க போங்க. எனக்கும் ரொம்ப போர் அடிக்குது இங்க. உனக்கு அங்க தனியா இருக்கு ஓகேவா, இல்ல இங்க வரியா? என்ன பிளான் வந்து? நான் வரேன்டா. அல்ல ஃப்ளைட் எல்லாம் இதானா வர முடியும். ஃப்ளைட் என்ன ஆகுது? ஃப்ளைட் போனாதானே வர முடியும். இடையில இறங்காம நின்னுச்சுன்னா நான் என்ன பண்ணிட்டேன்? என்னது இறங்காம நின்னுச்சுன்னா? குண்டு போட்டுட்டு இருக்கிறேன். ஃப்ளைட் சுத்துது, தண்ணியில 5 மணி நேரம் சுத்துது. இப்ப துபாயில வந்து இறங்கும் போது அபிதாபில ஒரு 4 மணி நேரம் சுத்துச்சுன்னா நான் சுத்திடுவேன். நிறுத்தி இப்ப வந்து சேரக்குள்ள ஒரு மாதிரி ஆயிட்ட. பல்லு வலியோட சோறு தண்ணி இல்லாம வேர்த்து விறுவிறுத்து ஒரு மாதிரி ஆகி போச்சு. அதனாலதான் நான் உன்னை வந்து அங்கேயே பத்திரமா இருன்னு சொல்லியிருக்கேன். நீ வந்து ஒரு வாட்டி அவர்கிட்ட பேசிட்டு இருக்கியா? வருவியா மாட்டியா? இல்ல, உனக்கு வர இன்டென்ஷன் இருக்கா? உனக்கு தான் கோயம்புத்தூர் தான் பெஸ்ட்னு தானே இந்த இது ஆரம்பிச்சீங்க, இந்த போன் காலையே. உனக்காக ரெசிடென்ட் விசா எடுத்துட்டு போன கீழே இருக்கு. நீ நீ இங்க பாரு, இங்க பாரு, இந்த இடம் யாருது? நாங்க அப்படியே கேப் விட்டு வச்சிருக்கோம். நீ வர வரையும் அது கேப்பாவே தான் இருக்கும். வந்ததுக்கு அப்புறம் ஆமா, நீ வர வரையும் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நீ வந்த உடனே தான் அந்த இடத்த ஆக்குப்பே ஆகணும். நீ எல்லாம் ஜாலியா இருப்பாங்களா? ரெசிடென்ட் விசா எடுத்து வச்சிருக்காங்க, எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கு. ஒரே ஒரு ஃபோன் கால் எல்லா உலகத்தோட எல்லா பிரச்சனையும் முடிச்சிடலாம் உன்னால. நீ நினைச்சா முடியும். மா விளையாடலாமா? அவரு வயசானவர் சொன்னா கேட்டுக்குவாருமா. நான் சொல்றது நீ நம்பவே மாட்டியா? நீ யாராவது ஒரு 2 பேர், யாருக்குமே பேசுறதுக்கு தைரியம் இல்லை, அதனால தான் அப்படி இருக்காங்க. நீ ஒரு வார்த்தை கால், நீ ஒரு ட்ரிம்பிள் இல்லம்மா, ட்ரம்ப் சொல்லுமா, இந்த மாதிரி நிறுத்து, போதும், எல்லாத்தையும் நிறுத்தி நிப்பாட்டிக்கும், எல்லாம் முடிஞ்சிருச்சு. நீ சொல்லு அம்புஜா, அடுத்த அம்புஜான்னு சொல்லு. வாட்னா என்ன அவனுக்கு தெரியாதா? இங்கிலீஷ் என்ன? இப்போ பாம் ஸ்டாப், அவ்வளவுதான் சொல்லு. I want to go Dubai. I want to go Dubai. So போடா கூமுட்டியா? என்ன பார்த்தா கூமுட்ட மாதிரி இருக்கா? கூமுட்டன்னு சொல்லிச்சு தானே. சுடுதண்ணி எல்லாம் எடுத்து வச்சுட்டு சாப்பிட்டு படு. நான் நாளைக்கு காலையில கூப்பிடுறேன் உனக்கு.